Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 6 Applications of Vector Algebra Exercise 6.4 4th question இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. Fourth question, find the direction cosines of the straight line passing through the point 5 6 7 and 7 9 13. Also find parametric form of vector equation and Cartesian equations of the straight line passing through two given points. Parametric form கண்டுபிடிக்கணும், vector equation and Cartesian equation. இதில் நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பாயிண்ட்ல வந்து வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கோ அது ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு வரும் இல்லையா parametric form of vector equationல. அப்போ நம்ம எப்போவுமே எந்த பாயிண்ட் கிரேட்டர் வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்க. அதை விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் இருக்கிறது பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். சொல்யூஷனில் let a vector is equal to first point இல்லாம second 7i plus 9j plus 13k. அடுத்தது b vector வந்து 5i cap plus 6j cap plus 7k cap. a vector b vector என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம டைரக்டா parametric form எழுதலாம். Parametric form of vector equation. So general form என்ன parametric form of vector equation க்கு r vector is equal to a vector plus t into a vector minus b vector where t is an element of r. Clear? r vector is equal to a vector plus t into a vector minus b vector where t is an element of r. இப்போ இதில் டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போதுமா? r vector is equal to a vector first எழுதிக்கலாம். 7i cap plus 9j cap plus 13k cap plus t into a vector minus b vector first எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். 7i cap plus 9j cap plus 13k cap minus b vector ஓட வேல்யூ 5i cap plus 6j cap plus 7k cap. இப்போ இதை மைனஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் எழுதிடலாம். r vector is equal to 7i cap plus 9j cap plus 13k cap plus t into 7i minus 5i 2i cap 9j cap minus 6 அப்போ plus 3j cap 13 minus 7 எவ்வளோ 6 இல்லையா plus 6k cap. இதுதான் வெக்டர் ஈக்குவேஷன் இல்லையா parametric form of vector equation. அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து கார்ட்டீசியன் equation. சரிங்களா? parametric form of Cartesian equation of a straight line passing through two points. ரெண்டு பாயிண்ட் என்னன்னு எழுதிட்டேன். x1 y1 z1 a வெக்டரோடது ஃபர்ஸ்ட் b வெக்டரோடது செகண்ட். ஜஸ்ட் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா போதும். நீங்க வந்து கம்ப்ளீட்டா இதெல்லாம் எழுதணும்லாம் கிடையாது. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறமா பாயிண்ட் எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. இனி சப்ஸ்டியூட் பண்ணலாம். x minus 7 divided by x2 வந்து 5 minus 7 y minus y1 value 9 divided by y2 வந்து 6 minus 9 z minus 13 divided by 7 minus 13. பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x minus 7 divided by minus 2 y minus 9 divided by minus 3 z minus 13 divided by minus 6. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணு வேல்யூமே மைனஸ் இருக்கிறனால நம்ம நெக்ஸ்ட் லைனில் எல்லாத்துலேருந்து மைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். x minus 7 by 2 y minus 9 by 3 which is equal to z minus 13 by 6. ஸோ இதில் நீங்கள் வந்து x1 x2 y2 z2 x1 y1 z1 வச்சுட்டும் செய்யலாம். அது வந்து ஆர் அப்படின்னு போட்டுட்டு செஞ்சுருக்காங்க, அதையும் நான் எழுதிடுறேன். பட் உங்கள் ஸ்கூலில் வந்து இது வேண்டாம் ஒரு இது போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இதோட விட்டுருங்க. x2 y2 z2 7 9 13 சேம் ஃபார்முலா. ஸோ நான் ஃபார்முலா ரிப்பீட் பண்ணல. x minus x1 divided by x2 minus x1
y minus y1 divided by y2 minus y1, z minus z1 divided by z2 minus z1. இப்போ என்ன வரும் x minus 5 by 2, y minus 6 by 3, z minus 7 by 6. இது டைரெக்டாக பாசிட்டிவாகவே வந்துடும். இது வந்து ஆர் தான், இந்த டேர்மும் வரலாம் இல்லைனா இந்த டேர்மும் வரலாம். ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னென்ன எழுதலாம். therefore the direction cosines are 2, 3, 6. ரெண்டுத்துலையுமே அதுதான் வரும் பாருங்க. நீங்கள் பாயிண்ட் மாற்றி எடுத்தாலும் டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து மாறவே செய்யாது. இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி எடுத்துப்போம் அது எழுதிக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், 3 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், அப்புறம் 6 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். இது தெரியும் இல்லையா, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். 4 2 டிவைடட் பை 4 ப்ளஸ் 9 13 ப்ளஸ் 13 ப்ளஸ் 36 எவ்வளோ, ரூட் ஆஃப் 49. இங்கேயும் 3 பை ரூட் ஆஃப் 49 வரும், 6 பை ரூட் ஆஃப் 49. 49 ரூட் வேல்யூ எடுத்தோன்னா 2 by 7, இதுவும் 3 by 7, அடுத்து 6 by 7 கிடைக்கும். இதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. 5th question பாருங்க. ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் லைன்ஸ். 3 கொஸ்டினில் இருக்கிற ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 லைனுக்கு நடுவில் இருக்க அக்யூட் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, r vector is equal to 4i cap minus j cap plus ti cap plus 2j cap minus 2k cap. r vector என்னன்னா i cap minus 2j cap plus 4k cap plus s into minus i cap minus 2j cap plus 2k cap. கிளியரா, 2 லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்க அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாம். ஆங்கிள் பிட்வீன் த given lines, cos theta is equal to b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector. இப்போ பி வெக்டர் டி வெக்டர் கொடுத்துருக்க லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லைன் வந்து ஆர் வெக்டர் என்னது, நான் இது மட்டும் எழுதிக்கிறேன் ஏன்னா திருப்பி டைம் ஆகும். இப்போ ஆர் வெக்டர் என்னன்னு எழுதியிருக்கேன். இதில் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர், அதானே ஃபார்மேட். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ பி வெக்டர். இப்போ பி வெக்டரோட வேல்யூ என்னென்னா ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். இது வந்து பி வெக்டரோடது. அடுத்த செகண்ட் லைன் எழுதிக்கலாம். ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். இது வந்து டி வெக்டர். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டர். அங்கே ஏபி, இங்கே வந்து சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு minus I cap minus 2j cap plus 2k cap. இப்போ B வெக்டர் என்ன, D வெக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலாவும் முன்னாடி எழுதியாச்சு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த 2 lines is equal to cos theta. இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். B வெக்டர் டாட் D வெக்டர். ஃபஸ்ட்டு B வெக்டர் எழுதிக்கலாம். I cap plus 2j cap minus 2k cap dot d vector minus I cap minus 2j cap plus 2k cap divided by modulus of I cap plus 2j cap minus 2k cap. b வெக்டரோட மாடுலஸ், அடுத்து d வெக்டரோட மாடுலஸ். தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் எழுதலாம், பட் இது டைரெக்டாகவே எழுதிடலாம். plus 2k cap cos theta is equal to I vector into I vector, 1 into minus 1 minus 1 plus 2 into minus 2 minus 4 minus 2 into plus 2 minus 4 divided by மாடுலஸ்குள்ளே இருக்க வேல்யூ எப்படி எடுப்போம்னா ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் இல்லையா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்.
கம்ப்ளீட்டாக அதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் டி வெக்டர் இருக்கும். ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் which is equal to 4 plus 4 8, 8 plus 1 9, minus 9 divided by root of 1 plus 4 plus 4 root of 9 into root of 1 plus 4 plus 4 8 plus 1 9. Clear, which is equal to minus 9 by root of 9 value 3. இதுவும் 3. அப்போ 3 3s are again 3 1s are. Answer வந்து -1. இப்போ cos thetaல நமக்கு -1 எப்போ வரும்னு பார்க்கணும். cos theta is equal to -1. theta ஓட வேல்யூ வந்து 0 டிகிரி. ஆக்சுவலாக cos 0 வந்து 1. -1க்கு நம்ம வந்து cos 0ல தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x plus 4 by 3 is equal to y minus 7 by 4 is equal to z plus 5 by 5. r vector is equal to 4k cap plus t 2i cap plus j cap plus k cap. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது மட்டும் எடுத்தோம்னா b1 b2 b3 கிளியரா அது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும். பி வெக்டரோடது கிடைச்சிடும். அடுத்து ஆர் வெக்டர்ல இது c பிளஸ் t இன்டூ டி வெக்டர். ஸோ டி வெக்டரோடது கிடைச்சிடும். சேம் காஸ் தீட்டா ஃபார்முலா தான் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இது இன்னொரு வாட்டி எழுதணும். அது நீங்கள் கிளாஸ் புக்கில் எழுதும் போது எழுதிடுங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap. அடுத்தது டி வெக்டர் சி வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ டி வெக்டர். இப்போ இதுதானே டி வெக்டர். 2i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap. இது b வெக்டர், இது வந்து d வெக்டர். ஸோ cos theta angle between two straight lines. Cos theta is equal to b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector. இப்போ b vector இதை வந்து அப்படியே substitute பண்ணலாம். cos theta is equal to 3i cap plus 4j cap plus 5k cap into 2i cap plus j cap plus k cap divided by modulus of 3i cap plus 4j cap plus 5k cap into modulus of 2i cap plus j cap plus k cap. Clear? Which is equal to, இப்போ இது multiple பண்ணலாம். 3 2s are 6 plus 4 1s are 4 plus 5 1s are 5. இப்போ modulus எப்படி கண்டுபிடிப்போம்? root of 3 square plus 4 square plus 5 square. Modulus of 2 square plus 1 square plus 1 square. 6 plus 4 10, 10 plus 5 15 divided by 9 plus 16 plus 25 root of 50. அடுத்தது வந்து 2 square 4 5 6 root 6. கிளியரா? இப்போ இது வந்து டைரக்ட் ரூட் எதுவுமே இல்லை வெளியே எடுக்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 15 divided by, இப்போ root of 50 நான் எப்படி எழுதலாம்னா 25 into 2ன்னு எழுதிக்கலாமா? 25 into 2 root of 25 5. ஸோ 5 root 2ன்னு எழுதிக்கலாமா? 50 5 root 2 அப்புறம் ஒரு root 6. 5 1s are 5 3 நமக்கு என்ன இருக்குது? 3 divided by root 2 root 6 இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 3யுமே நான் எப்படி மாற்றுறேன்னா root 3 into root 3 divided by root 2 அப்படியே இருக்கட்டும். root 6 எப்படி மாற்றலாம்? root 2 into root 3ன்னு மாற்றிக்கலாமா? அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இதையும் கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஆன்சர் root 3 by 2. ஏன்னா காஸ் தீட்டாவில் root 3 by 2 வரும் இல்லையா? காஸ் தீட்டாவில் root 3 by 2 எப்போ வரும்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா is equal to root 3 by 2 is equal to 30 degree. 30 degree எப்படி எழுதலாம்? pi by 6ன்னு எழுதலாமா? கிளியரா? தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2x is equal to 2y is equal to minus z and 6x is equal to minus y is equal to minus 4z. ஸோ இது கொடுத்துருக்கிறத நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் b வெக்டரும் d வெக்டரும் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் லைன் எழுதுங்க. 2x is equal to 3y is equal to minus z. இப்போ நான் கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த 2 நான் என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பைல 1 பைன்னு எழுத போகிறேன்.
எக்ஸ் டிவைடட் பை 1/2. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் டேரெக்டாக மேலே வந்துடும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அண்ட் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 வரணும், எதுவுமே இல்லைனா 0 எடுத்துக்கலாம். which is equal to y minus 0 divided by 3 வந்து 1/3 எழுதிக்கலாம். which is equal to z minus 0. இங்கே மைனஸ் z இருக்கா, அதை divided byல எழுதிக்கலாம். இப்போ b vector ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். b vector is equal to 1/2 I cap plus 1/3 j cap minus k cap. இதே மாதிரி அடுத்த லைனும் எடுத்துக்கிட்டா d vector கண்டுபிடிச்சிடலாம். 6x is equal to minus y is equal to minus 4z. x minus 0 divided by 1/6. y minus 0 divided by minus 1. z minus 0 divided by 1 by minus 4. Clear? இப்போ d vector என்னன்னு எழுதிடலாமா? d vector is equal to 1/6 I cap minus j cap minus 1/4 k cap. b வெக்டரையும் d வெக்டரையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்ம தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு b வெக்டர் டாட் d வெக்டர் முதல்ல தனியாக கண்டுபிடிச்சிடலாம். b வெக்டர் டாட் d வெக்டர் என்னன்னு எடுத்து எழுதிட்டேன் இல்லையா? ஸோ 1/2 into 1/6 1/12 plus 1/3 into minus 1, அப்போ minus 1/3 plus minus into minus plus 1 into 1/4 1/4. இப்போ இது LCM எடுக்கணும். 12 தான். ஸோ 12 LCM எடுத்துடலாம். இங்கே 1 இருக்கு. minus 3 4s are 12 plus 3 1s are 3, which is equal to 3 plus 1 4, 4 minus 4/12, which is equal to 0/12, that is equal to 0. b vector dot d vector ஓட வேல்யூ 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு வெக்டர்ஸும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தமா? எப்போ இதோட டாட் ப்ராடக்ட் 0வா இருக்கோ நம்ம என்ன சொல்லலாம்? b vector is perpendicular to d vector. ஸோ cos theta வச்சு கண்டுபிடிக்கணும்னே தேவையில்லை. the angle between b vector and d vector is pi/2 or 90 degree எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட்? அதான் சம் லாஸ்ட் கொஷின்ஸ்லலாம் ஏன் டைரெக்டாக செய்யலன்னா அங்கே நம்பர்ஸ் வந்தது. பட் இந்த கொஷினில் 0னே வந்துருச்சு. 0 எப்போ வரும்? ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும் தான் 0 வரும். அதனால் டைரெக்டாக நம்ம 90 டிகிரின்னு எழுதிடலாம். கிளியரா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.